இன்றைக்கி என்ன 2-3 ஏரியாவில் வெரி டஃப் காம்படிஷன். 2024 இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட், ஐ வுடன்ட் சே worst, வெரி வெரி டிஃபிகல்ட் பீரியட் டு மேக் மூவிஸ். காம்படிஷன் இஸ் ஸோ ஹை. சென்ற வருடம் 320 திரைப்படங்கள் சென்சார் ஆகிருக்கு. எத்தனை ரிலீஸ் ஆச்சு, எத்தனை ஓடி இருக்கு. 1895 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் 8-10% தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை. சினி லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது. சினிமா வளர வளர நம்ம தொழிலை கற்றுக்க அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஷுட் இன்க்ரீஸ், ரைட்? இட் இஸ் நெவர் இன்க்ரீஸ்ட். பல காரணங்கள் உண்டு, பல விழுமிகள் உண்டு. அதில் என்னென்னா கோட்ஸ் மாறிட்டே இருக்குது, ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது, அப்புறம் மக்களுடைய விகிதாச்சாரம் மாறிட்டே இருக்குது, புது புது ட்ரெண்ட் வருது. முன்னே சேட்டலைட் இருந்து அது போச்சு, ஓட்டிகிட்டு இருந்தது போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி புதுசாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி, நீங்கள் எந்த புனைவுகளை 13 நிமிஷத்துக்கு ஒரு எபிசோடா, 25 மினிட்ஸா, இல்லை 2.5 ஹவர்ஸா? தட்ஸ் வை பீப்புள் மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ ஃபீச்சர் ஃபிலிம். உலகத்திலே வந்து வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ மூவி இஸ் இந்தியா அண்ட் மோர் ஸோ இன் தமிழ். எங்கேயுமே இன்டர்வல் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே. ஹிச்காக் சொல்வார், தி லெங்த் ஆஃப் எ ஃபில்ம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர் இன் யுவர் யூரினரி பிளாடர்னு. அவங்க ஒன்றுக்கு வந்து என்ன தான் கிளைமேக்ஸ் இருந்தாலும் போயிடுவான் டாய்லெட்டுக்கு. அவன் அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோ படத்தைன்னு. நம்ம ஊரில் இன்டர்வல் விட்றான். ஸோ அதனால தான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா படத்தில் கதை இருக்குன்னு அர்த்தம். நீ செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிற. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதெல்லாம் இந்தியாவில் வேண்டி தான் உண்டு. தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, கேரளா இந்த பக்கம், கர்நாடகா இந்த பக்கம், ஆந்திரா இந்த பக்கம், நடுவில் தமிழ்நாட்டு சாண்ட்விச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் அ மூவி. ராதிகாவோட ஃபேஸ் தட் இஸ் டு ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப டஃப் இல்லை? அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான், ஆந்திராவோட கலிப்புத்தன்மை கேட்பான், கர்நாடகாவோடைய லோ பட்ஜெட் கேட்பான். எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுறது, அது என்ன படம் பண்ணுறது, வெரி டிஃபிகல்ட் டு மேக். அதில் நம்மளாம் ரொம்ப டிமாண்டிங் வேறு. எனக்கெல்லாம் வந்து தெரிந்து தெளிதல் வள்ளுவன்னு சொன்னது போல் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பான். நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போயிருப்போம். என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது? இல்லை சிபிஐ என்ன தேடுது, ஒழிஞ்சிக்கலான்னு வந்தேன்னு. நடுவில் தியேட்டரில் இன்டர்வலில் கேட்பான், படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான். இல்லை கடங்காரன் தொல்லை தாங்களேன்னு சினிமா தேட்டருக்கு வந்தேன். சாமி வேண்டின்னு இருப்பான், தீபாரதம் நடக்கும், என்ன சாமி வேண்டிக்குவான்னு முட்டிகிட்டே கேட்பான். இல்லை சிலையை திருடலாம் வந்துருக்கலான்னு. ராத்திரி 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன சார் தூங்கிட்டீங்களான்னுபா. என்ன அநியாயமாக இருக்குன்னு. என்ன நம்பர் 82762227? ஆமாம். அதுக்கப்புறம் அப்படின்வான். நம்மகிட்ட அளவலகி 2282229. என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க, என்ன பண்ணி நிற்கிறீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வீட்டில் டிவி பார்த்துங்கிறேன்னு. கரண்ட் அஃபேர் எப்படி சார் டிவி பார்க்க முடியும்? நீ ஃபோனை வைக்க கூட என்ன பேச முடியும், அப்போ தான் வைப்பான், ஃபோனில் வைக்க மாட்டான். இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன படம் பண்ணுறது? வெரி டிமாண்டிங். 120 rupees கொடுத்துட்டான், சேர் உட்காந்துட்டான். இஸ் த ஓனர் ஆஃப் தட் என்டையர் சீட். ஐ ஹவ் கிவன் மை ப்ரோட்டோகால் இஸ் ஓவர். என்னுடைய ப்ரோட்டோகால் நான் தீர்த்துட்டேன். 120 ரூபா கொடுத்துட்டேன், நீ காட்டுறாஜா அப்படின்னா 240 ரூபாய்க்கு கழிப்பு தன்மை கேட்குறான். ஓடி பண்ணவள் ஷகிலா படத்துக்கு 120 ரூபா, பாகுபலிக்கு 120 ரூபா. அவன் என்ன வே பண்ணுவான்? ஹவ் யூ வே? ஸோ தேர்ஃபோர் வி ஆர் அண்டர் வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா, சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்லை சிறிய நஷ்டம், சின்ன ஹைட்டில் எதுவும் இருந்தாலும் பெருசாக அடிப்படாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். பெரிய படங்கள் வந்து யானை படத்தாலும் குதிர மாட்டோம், ஏதோ ஒரு விலைக்கு விற்றுருவாங்க அப்படின்னு. அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸில் வந்து சஃபரிங் ஃபார் த லாஸ்ட் 20 years. Fortunately, last year, the successful films, more than a dozen films have been middle budget films, which is a very good news.